ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிசி மேக்ஸில் மீசிமா மற்றும் மீபோவா எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் இல்லை ஜிசிடின்னு சொல்லிக்கலாம். செக்ஷன் 4. 4 மின்சார மணிகள் 30 நிமிடம், 1 மணி நேரம், 1 மணி 30 நிமிடம், 1 மணி 42 நிமிடம் இடைவெளியில் ஒலிக்கிறது. தற்போது 12 AM இல் எல்லா மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்புகிறது எனில் அடுத்து எப்பொழுது அனைத்து மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்பும்? இதுக்கு அடுத்தது இந்த நாளும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மின்சார மணி பார்த்தீங்கன்னா இது 30 நிமிஷத்தில் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு இது ஒலி எழுப்போம். இது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒலி எழுப்போம். இது 1.5 மணி நேரத்துக்கு ஒலி எழுப்போம். இது 1.25 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒலி எழுப்போம். இது 3 இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒலி எழுப்பிச்சு. இதுக்கு அடுத்தது மாறி மாறி தான் ஒலி எழுப்போம், ஒரே நேரத்தில் ஒலி எழுப்பாது. அப்போ எப்போ எழுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சா அந்த டைமில் தான் இது திரும்பவும் மீண்டும் ஒரே நேரத்தில் ஒலி எழுப்போம். ஸோ இப்போது இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம். 30 இந்த 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிமிஷமாக மாற்றிக்கலாம், 60 நிமிடம். 1 மணி நேரம் 30 பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். இந்த 1 மணி நேரம் 45ன்றது பார்த்தீங்கன்னா 105 நிமிஷம். அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நிமிடமாக மாற்றினா தான். இப்போது 5 பண்ணல அடிக்கலாம். 6 5 30. ஸோ 12 5 60, 18 5 90, 25 105. திரும்பவும் இது எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாடில் 2 3 6, 4 3 12, 6 3 18, 7 3 21. இதுக்கு அடுத்தது பொதுவாக வராது. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸு, இது 7 அப்படியே போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எதுவுமே தனித்தனி தான் பண்ணணும். அப்போ எல்லாத்தையுமே அப்படியே பிரிக்கலாம். ஸோ மீசிமா ஈக்குவல் டு 5 × 3 × 2 × இந்த 2 × இந்த 3 × 7. ஸோ 5 3 5 5 2 30, 32 60, 60 × 3 பார்த்தீங்கன்னா 180, 180 × 7 பார்த்தீங்கன்னா 1260 நிமிடங்கள். ஓகேங்களா? அப்போ நிமிஷத்தில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும்னா மணியில் மாற்றும் போது மொத்த மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260 இது 60ஆல் வகுத்துடலாம். ஏன்னா அதை மணியாக மாற்றும் போது நம்ம பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் இருக்குது 60. அப்போ இதுக்கு வகுத்துங்கன்னா ஒரு சில அடிச்சலாம். 2 21 மணி நேரம். இந்த ஆளும் சேர்ந்து அடுத்தது எவ்வளோ 21 மணி நேரம் ஆகுமா இது ஒலி எழுப்புறதுக்கு அப்படின்னா அங்கே டைம் கேட்குறாங்க. 21 மணி நேரம்னா இப்போ காலையில் வெடிகாலம் பார்த்தீங்கன்னா 12 AM, காலையில் வெடிகாலம் 12 மணி ஆகுது. ஸோ அதுலேருந்து 21 நேரம் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இது என்ன பண்ணோன்னா காலையில் 12 AMலேருந்து மதியம் 12 AM பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். ஸோ அப்போ இதை 12 மணி நேரம் கழிச்சிடலாம். 21ல் 12 கழிச்சிங்கன்னா 9 வரும். அப்போனா ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு தான் திரும்ப ஒலி எழுப்போம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 PM. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 15 25 40 75 என்ற எண்களால் வகுக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். அதாவது மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சலாம். மிகப்பெரிய எண் அப்படின்னு சொன்னாலே மீசிமா கண்டுபிடிச்சலாம். ஸோ மீசிமா கண்டுபிடிங்க. 15 25 40 75. ஸோ இப்போ 5 வாய்ப்பில் 3 5 5 25, 8 5 40. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 5 பார்த்தீங்கன்னா 75. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம் 5ஆம் வாய்ப்பால் பண்ணால் 3 1 8 3 5. அதுக்கடுத்தது 3ஆம் வாய்ப்பால் பண்ணலாம் 1 1 8 1. இதுக்கடுத்து அவ்வளோதான். 8ஆல் அப்படியே பெருக்க வேண்டியதான். ஸோ மீசிமா 5 × 5 × 3 × 8. ஸோ 5 25, 25 × 3 75. ஸோ 75 × 8 பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 600 கிடைக்குது. அதாவது இந்த 4 எண்களும் இந்த 600 இந்த 4 எண்ணாலுமே வகுக்க முடியும். ஓகேங்களா? 4 எண்ணாலுமே வகுக்க முடியும். ஆனால் அவன் கேட்குறது இது 3 இலக்க எண். 600ன்றது 3 இலக்க. அவன் கேட்குறது மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்குறான். அப்போ இந்த 600 கூட ஒவ்வொரு நம்பரை பெருக்கி பாருங்கள். ஒவ்வொரு மடங்கா 2 முறை, ஒரு முறை போடும். ஒரு முறைனா 600, 2 முறைனா 1200, 1200னா 2 முறைனா 1200, 4 இலக்க எண் வந்துருச்சா?
இப்போ இதை 1200 தான் அதுக்கடுத்து இருக்கிற 4 இலக்க எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2ஆல் பெருக்கும்போது இதே 3ஆல் பெருக்குன்னா 1800 வரும், 4ஆல் பெருக்குன்னா 2400 வரும். ஸோ இந்த மாதிரி பெருக்கிட்டே போகணும். அதில் 4 இலக்கத்தில் பெரிய எண். சப்போஸ் இதே கொஷினை 4 இலக்கத்தில் சிறிய எண் கேட்டுனா 1200 தான் வந்திருக்கும். ஏன்னா 600ன்றது 3 இலக்க எண், இதுக்கு அடுத்து 4 இலக்க எண்ணுன்னா 1200 தான் வருது, இல்லைன்னா 2400 அப்படி போயிட்டே இருக்கும். அதில் சிறிய எண் கேட்டதுன்னா 1200, பெரிய எண் கேட்கறதுனால ஸோ அப்போ பெருக்கிட்டே போங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10ஆல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க 6000 வரும். 600 10ஆல் பெருக்கணும்னா 6000 வரும். ஸோ நமக்கு தேவை வந்து மிகப்பெரிய எண்ணா பொதுவாக 4 இலக்கில் மிகப்பெரிய எண் வந்து 9999. ஸோ அப்போ இதுக்கு பக்கத்தில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 11ஆல் பண்ணிங்கன்னா 6600 வரும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 16 பங்கு வரும். அப்போது மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னா 600 × 16 9600. ஸோ இந்த 9600 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 4 இலக்கத்தில் பெரிய எண். இந்த 4 எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9600 இந்த 4 எண்ணால் வகுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9600. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எல்சிஎம் அண்டு ஜிசிடி மீசிமா மற்றும் மீபோவா அதில் செக்ஷன் 3 ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட நீளத்தை மீதம் இல்லாமல் அளக்க எவ்வளவு பெரிய நீளம் கொண்ட அளவுகள் தேவை? ஸோ இந்த மீதம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாலே மீபோவா கண்டுபிடிக்கணும். அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்காது. இந்த 3 டேர்முக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். ஆனால் மீபோவா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் மாறி மாறி இருக்குங்களே, அது எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ மீதம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாலே மீபோவா கண்டுபிடிக்கணும். இந்த 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னால் ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 4 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர், இது ஒரு 95, அப்போ 495 சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 மீட்டர் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 900 சென்டிமீட்டர். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். 16 மீட்டர் அப்படின்னும் போது 1600, இது ஒரு 65, 1665 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீபோவா கண்டுபிடிக்கணும். 495, 900, 1665. இப்போ என்ன பண்ணலான்னா 5ஆம் வெப்பல் அடிக்கலாம். ஸோ 495 5 95 45, மீதி 4 45, மறுபடியும் 9 45. ஸோ 9ல் வந்து பார்த்திங்கன்னா 5 5, மீதி 4 8 5 40, மீதி 0 சேர்த்துக்கலாம். 35 5, மீதி 1, 35 5, மீதி 1, 35 5. ஸோ இது மறுபடியும் எந்த வாய்ப்பாடில் வைக்கலாம் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாடில் வைக்கலாம். 11 9 99, 20 9 180. ஸோ இந்த 33 333 வந்து பார்த்திங்கன்னா இந்த 33ல் வந்து பார்த்திங்கன்னா 9 3 27, 9 3 27, மீதி வந்து பார்த்திங்கன்னா 6 63, 9 7 63. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு அடுத்தது பொதுவாக எதாலே வகுக்க முடியாது. 11 20 37 எதுலையுமே வகுக்க முடியாது. ஏன்னா 37 வந்து பார்த்திங்கன்னா பகையன்றதில் வகுக்க முடியாது. ஸோ அப்போது மீபோவா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 9, அப்போது 45. அப்போது 45 சென்டிமீட்டர் அளவுகளை வச்சு நம்ம அளந்தோம்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், மீதி இல்லாமல் வகுக்க முடியும். அதாவது இது வந்து மிகப்பெரியது. மீதி இது வச்சு கூட இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் அளக்க முடியாதா சார் அப்படின்னா அளக்கலாம், 5ஆல் அளக்கலாம். இதில் இருக்கிறதுலே பெருசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45 அளவுகளை வச்சு அளந்தோம்னா தான் நமக்கு இருக்கிறதுல பெருசு. அவங்க கேட்குறது மிகப்பெரிய நீளம் கொண்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். 75 கிலோ 60 கிலோ எடை உள்ள 2 அரிசி மூட்டைகளை தனித்தனியாக சம எடை உள்ள பையில் மீதம் இல்லாமல் நிரப்ப வேண்டியது. அப்பையின் அதிகபட்சம் எடை என்னவாக இருக்கும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீபோவா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ 75 60. ஸோ 75 5ஆம் வெப்பல் அடிக்கலாம். ஸோ 5 5 75, 12 5 60, மறுபடியும் 3ஆம் வெப்பல் அடிக்கலாம். 5 3 5, 4 3 12. ஸோ இதுக்கு மேலே பொதுவாக வகுக்க முடியாது. ஸோ மீச்செரு பொது வகுத்தி மீபோவா ஈக்குவல் டு 5 × 3. ஸோ 5 3 15. ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 45, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன்.
இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி மீசிமா மற்றும் மீபோவா பார்க்க போகிறோம். அதில் செக்ஷன் 5 ஃபஸ்ட்டு சம் 96, 528, 792 ஆகிய எண்களை மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். ஸோ மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து மீபோவா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ 96, 528, 792. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீபோவா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 8, மீதி 1, 8 2 16. ஸோ இதில் வந்து 5ல் வந்து 2 2 4, மீதி 1 12, 6 2 12, மீதி 8, 4 2 8. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6, மீதி 1, 9 2 18, மீதி 1, 6 2 12, 396. ஸோ மறுபடியும் இது ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிச்சோம்னா 24. இது ரெண்டாவது வாய்ப்பாடில் அடித்தா 1 3 2 1, மீதி 1, 9 2 18, மீதி 1, 8 2 16, 198. ஸோ மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடில் 12. ஸோ 13ல் வந்து பார்த்திங்கன்னா 6 2 12, மீதி 1, 6 2 12. ஸோ 19ல் வந்து 9 2 18, மீதி 1, 9 2 18. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மூணாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 4 3 12, 2 3 6, 2 3 6, 3 3 9, 3 3 9. இதுக்கு அடுத்தது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பாடிலும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ மீபோவா வந்து பார்த்திங்கன்னா மீபோவா ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 3, 2 4, 4 2 8, 8 3 வந்து 24. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24. 24 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து டி. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 728 மற்றும் 900 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 8 4 தரக்கூடிய மிகப்பெரிய வகு எண் அது. மிகப்பெரிய வகு எண் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீபோவா கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 728 900 ஆகிய எண்களை ஏதோ ஒரு நம்பரால் மிகப்பெரிய எண்ணால் வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது மீதி வந்து 8 4 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மீதியை வந்து கழிச்சிடணும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 728க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மீதி கிடைக்குதுனாங்க. ஸோ அப்போ 728லேருந்து 8 கழிச்சிடலாம். அப்போ 720 வரும். அதேமாரி 900லேருந்து எதை கழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கழிச்சிருங்க. அப்போது 896 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் மீபோவா கண்டுபிடிங்க. 720க்கும் 896க்கும் மீபோவா கண்டுபிடிச்சிங்கன்னா இதை வகுங்க. ரெண்டாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 2 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6, மீதி 1 12, 6 2 12, இது 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 4 2 8, 4 2 8, மீதி 1, 8 2 16. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் 3ல் வந்து 1 2, மீதி 1, 8 2 16, இந்த 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 448, 4ல் வந்து 2, இந்த 4ல் 2, 8ல் வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் 9 2 18, இந்த 0 சேர்த்துக்கலாம். 2 2 2. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் 45 வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56 வரும். இதுக்கு அடுத்தது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நம்பரால் வகுக்க முடியாது. ஸோ அப்போது மீபோவா 2 × 2 × 2 × 2, 2 4 4 8 8 2 16. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சம் பாருங்கள். 29 60 மற்றும் 103 103 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 5 12 7 தரக்கூடிய மிகப்பெரிய எண். ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னாலே நம்ம மீபோவா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து 5 12 7 வருதுன்றாங்க. அப்படின்னா அந்த மீதியை கழிச்சிடுங்க. 29லேருந்து 5 கழிச்சிடுங்க. அப்போது 24. 60லேருந்து 12 கழிச்சிடுங்க. அப்போது 48. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 103லேருந்து 7 கழிச்சிடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 96. இப்போது இந்த 24 48 96 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீபோவா கண்டுபிடிக்கலாம். முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடில் 12 2 24, 24 2 48, 48 × 2 96. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடில்
6 2 12, 12 2 24, 24 2 48. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பல்ல 3 2 6, 6 2 12, 12 24. திரும்ப பார்த்தீங்கன்னா மூணாவது பல் அடிக்கலாம். 1 3 3, 2 3 6, 4 3 12. இதுக்கு மேலே பொதுவாக வகுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீ போவா ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 3. ஸோ ஆன்சர் வந்து 2 3 6, 2 4 4 2 8, 8 3 24. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்து கரெக்ட்.